நீங்க நீங்க வந்துக்கோங்க. ஒரு 3 நாள் ஞாபகம் வரும். இல்ல ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு கோலாக நம்ம வச்சிருந்தோம். 100 மார்க்கெட்டிங் குவாலிஃபைட் லீட்ஸ் தரணும் அப்படின்ட்டு. ஜென்ரேட் 100 மார்க்கெட்டிங் குவாலிட்டிஸ் இதுதான் வந்து ப்ராடக்ட்டை பற்றி நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். 4 months டியூரேஷன், 2 hours and 8 hours 2 டைப் ஆஃப் இது இருக்குது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன், ஜாப் சீக்கர், ஜெண்டர், மேல், இதெல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? டு கிரியேட்டிங் ஆட். ஸோ இதில் வந்து லீட் தான் நம்மளுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் குவாலிஃபைட் லீட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ மேலே கோலெல்லாம் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரி நம்ம ஆட் இருக்கணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இது போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஹோம்ஒர்க்லேயே இதுவும் சேர்ந்து வர்ற மாதிரி வரணும். மேபி நான் இங்கேயே இந்த ஹோம்ஒர்க்லேயே போடணும். அப்புறம் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க? ஸோ இதுக்கு வந்து கூகுள் கீவேர்ட் பிளானர். நீங்கள் ads.google.com போனீங்க அப்படின்னா எந்த கீவேர்டு யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க, அந்த கீவேர்டுக்கு நம்மளோட ஆடை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. ஸோ ads.google டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆக்சஸும் கொடுப்பாங்க. இதில் போனீங்க அப்படின்னா கீவேர்ட் பிளானர் இருக்குது. எஸ்இஓ அந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயும் கீவேர்ட் ரிசர்ச்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். கீவேர்ட் பிளானர், டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ், கெட் சர்ச் வால்யூம் ஃபோர்காஸ்ட். இது வந்து ஃபோர்காஸ்ட்னா பின்னாடி எப்படி வரும் அப்படிங்கிறது. டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ் இங்கே இருக்கு. ஸோ என்ன கீவேர்ட்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கீவேர்டுக்கு வந்து என்னன்னா நம்ம சர்வீஸ் தான் வந்து கீவேர்டாக மாறும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன கொடுக்குறோமோ அதுதான் சர்வீஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து லொக்கேஷன் எங்கெங்கெல்லாம் எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்னு கோயம்புத்தூர்னு தேடுவாங்க அப்படிங்கிறது நான் டைரக்டாகவே நான் போயிடுறேன். இதுதான் என்னோட கீவேர்டாக வச்சுக்கிறேன். கெட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? கீவேர்ட்ஸ் யூ ப்ரொவைடட். இந்தியா ஃபுல்லாக தேடுறாங்க. என்னன்னு தேடுறாங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்னு கோயம்புத்தூர் தேடுறவங்க 2900 பேர் மந்த்லி. இது வந்து எக்ஸாக்ட் நம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. இன்டூ 10 இன்டூ 5 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ கூகுள் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் இதில் வந்து ஒரு ஆவரேஜ் நம்பர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 2900 அப்படிங்கிறது ஓகே தான். நீங்கள் 10 to 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் சர்ச் வால்யூம். 100 to 1000 ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். 1000 மேலே இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பீப்புள் லீட் வந்து ஈஸியாக எடுக்கலாம். பர் மந்தோட ஆவரேஜ் பர் மந்த். ஸோ அது வந்து 100 கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னன்னா யாருமே அதிகமாக சர்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். 1000 மேலே வந்ததுனாலே ஓரளவுக்கு சர்ச் பண்ணுறாங்க இருக்கும். 10,000 அப்புறம் 1 lakh எல்லாம் பார்த்தோன்னா ஹைலி காம்படிட்டிவ் கீவேர்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். இதுக்கப்புறம் கீவேர்ட் ஐடியாஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் இதை கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதில் டவுன்லோட் கொஞ்சம் ஜூம் அவுட் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் சிஎஸ்வி அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆப்ஷன் வரும். அதாவது ஆவரேஜ் மந்த்லி சர்ச், 3 months ஆவரேஜ் சேஞ்ச், இயர் ஆன் இயர், ஒய்ஓவைனா இயர் ஆன் இயர், காம்படிஷன் மீடியம் அப்படிங்கிறது இருக்கு. காம்படிஷன் வேல்யூ அப்படின்ட்டு இருக்கு. டாப் ஆஃப் த பேஜ் லோ ரேஞ்ச், டாப் ஆஃப் த பேஜ் ஹை ரேஞ்ச் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாமே ஒவ்வொரு மாதம் எவ்வளோ சர்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறது இதை கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இது எல்லாமே வேண்டியதில்லை. அப் டு இது வரைக்கும் நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். நீங்கள் எஸ்இஓ பண்ணுறப்ப இன்னும் சேர்த்து டெலிட் பண்ண சொல்ல. ஆடுக்கு அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இண்டெக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. இயர் ஆன் இயர் சேஞ்ச் 3 months வேண்டாம். நம்ம எல்லாமே எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த 2 ரோ வேண்டாம். அப்போ தான் நீங்கள் ஷார்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 2 ரோ வச்சிங்கன்னா ஷார்ட் ஆகாது. எல்லாமே காலம் வைஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. கரன்சி நம்மளுக்கு வேண்டியதில்லை. இந்தியாவில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா டாப் ஆஃப் த பிட் லோ ரேஞ்ச், டாப் ஆஃப் த பிட் ஹை ரேஞ்ச். நீங்கள் ஒரு ஆட் நீங்கள் இன்னைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் லட்சம் இதே மாதிரி கொடுக்குறீங்கன்னா ஸ்பான்சர்ட் ரிசல்ட்ஸ்னு வரும். பார்த்தீங்கன்னா இங்கே வரல தடவை
இங்கே ஸ்பான்சர் ரிசர்ச் சொல்றாங்க. இதுல டாப் ஆஃப் த பேஜ் பிட் ஹை ரேஞ்ச், இந்த டாப் ஆஃப் த பிட்ல மேல வரணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் 63 ரூபா. எதுக்கு? இந்த பர்டிகுலர் கீவேர்டு. இந்த கீவேர்ட் இன் கோயம்புத்தூர் நான் சர்ச் பண்ணி இப்போ போட்ட கோயம்புத்தூர் போடல, அதுல டாப் ஆஃப் த பேஜ்ல வரணும்னா பிட்டிங் வேல்யூ எனக்கு எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் 63 ரூபா வருது. டாப் பேஜ்லயே லோயர்ல வரணும். இந்த பார்த்தீங்களா, இப்போ டாப் ஆஃப் த பேஜ்லயே லோவர் இங்க வர்றதுக்கு எனக்கு பிட்டிங் வேல்யூ எவ்வளவு மாறுது? 22 ரூபா மாறுது. டாப் ஆஃப் த பேஜ் உங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா இதுலயும் போட்டு உங்களுக்கு அவங்க கொடுக்குற மீனிங் நல்லா இருக்கும். Estimated at the top of goal above organic list. This is an estimate, not guarantee. This is the lower amount of advertising you may wish for less competition. Example, digital marketing lower, meaning some advertisers got top position paying around 18 per click. This is a higher amount of advertisers to pay. அதாவது இந்த டாப் ஆஃப் த பேஜ்ல வர்றதுக்கு ஹை பிட்டிங் வந்து இவ்வளோ, லோ பிட்டிங் வந்து இவ்வளோ. இது என்னன்னா மாறும். சில சமயம் நைட் 2 மணிக்கு கொஞ்சம் லோ பிட்டிங்கா இருக்கும். திடீர்னு ரொம்ப பீக் டைமா இருக்கு, யூசர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. அப்ப இது வந்து பிட்டிங்க்கு தான் போகுது, இது லீடெல்லாம் கொடுக்கறதில்ல. அப்ப ஹையஸ்டா நீங்க டாப் ஆஃப் த பேஜ்ல வரணும் அப்படின்னா 63 ரூபா பக்கம் நீங்க கட்டணும். அதுக்கப்புறம் அதை லீடு காஸ்ட்டுக்கு எல்லாம் சேர்ந்து வரும். அது தனியா வரும். இது வந்து ஒரு ஆக்ஷன் மாதிரி உள்ள வந்து அந்த அந்த பொசிஷன் ஆக்குபை பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோம். ஸோ அதனால இதுக்கப்புறம் இன்னும் அமௌண்ட் இருக்குன்னு நான் சொல்லுவேன். கிளிக்குக்கும் ஃபைனலாக அது ஆட் ரன் ஆனதுக்கப்புறம் ஒரு லீடு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஒரு லீடு காசு 200 ரூபால போய் நிற்கும். எக்ஸாம்பிள் இதை விட நம்ம போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு கேட்டது காசு if top of page is 65 rupees, then what could be lead cost overall average approximate? You may pay around 50 to 6 depending on the assume 60. 600 to 1000 அப்படின்னு சொல்றாங்க. 10 டைம்ஸ் கிட்டத்தட்ட போடுறாங்க. சரி, அது ஆக்சுவல் அப்படிங்கிறத நம்ம விட்டுருங்க. பட் பிட்டிங்ல இருந்து அதிகமா வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். per lead expected lead cost between அமௌண்ட் ரொம்ப அதிகம். கூகுள் ஆட் அண்ட் லிங்க்டின் ஆட்ஸ் ரொம்ப அதிகம். இது எக்ஸாக்டா அந்த அளவுக்கு வராது, இதோட குறைஞ்சா வரும். நம்ம எல்லாம் மானிட்டர் பண்ணி கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஜென்ரலாக உங்களுக்கு தான் சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கீவேர்டில் இப்போ நம்ம சூஸ் பண்ணணும். எனக்கு இந்த காம்படிஷன் லோ மீடியம் ஹை அப்படின்னு வரும். இங்கே லோ மீடியம் தான் இருக்கு. அப்படின்னா அட்வர்டைசர்ஸ் நம்பர் ஆஃப் அட்வர்டைசர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா காம்படிஷன் ஹையாக இருக்கும். நம்பர் ஆஃப் அட்வர்டைசர்ஸ் மீடியமாக இருக்கிறப்ப மீடியம், ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா லோ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஹை எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹை அப்படிங்கிறப்ப நிறைய காம்படிஷன் இருக்கிறப்ப வேல்யூ அதிகமாக போகும், டாப் ஆஃப் த பேஜ் பிட்டல் அதிகமாக போகும். ஸோ அதனால நம்ம அதை எடுத்துட்டு ரிசல்ட் வரல அப்படின்னா பணம் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளை கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதனால மீடியம் அண்ட் லோ எடுத்துக்கோங்க.
சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மீடியம் பாருங்க 10 தான் இருக்கு ஆவரேஜ் சர்ச் வால்யூம். யாருமே தேடுறது கம்மியா இருக்கு. ஆனா அட்வர்டைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமாக பணம் கட்டுறாங்க. ஆவரேஜா மீடியம் அப்படின்னு சொல்லுது. அட்வர்டைசர்ஸ் நிறைய பேர் இது யூஸ் பண்றாங்க. மற்றபடி யூசர்ஸ் வந்து சர்ச் பண்றது கம்மி. நம்ம யூசர்ஸ் அதிகமாக சர்ச் பண்ணால் அதிகமாக காசு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் இருந்தாலும் கம்மியாக சர்ச் பண்ணாலும் அதிகமாக இருப்பீங்க. இது எல்லாமே இந்த காம்படிஷனுக்கு டிபெண்ட் ஆன் யுவர் அட்வர்டைசர்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து என்னன்னா லோ அண்ட் மீடியம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 10 கீவேர்ட் நம்ம எடுக்கலாம். 8 to 10 கீவேர்ட்ஸ் ஒரு ஆட் நீங்க கொடுக்குறீங்கன்னா 8 to 10 கீவேர்ட்ஸ் வந்து ஆவரேஜா நம்ம கொடுக்கலாம். இது மீடியம். நம்ம இப்போ எல்லாமே மீடியம்ல ஒரு 2 யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் டாப் ஆஃப் த பேஜ் ரொம்ப அதிகமாக போகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம குறைக்கிறதுனால குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இதை எடுத்துக்கிறேன் நான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ் இன் கோயம்புத்தூர். இப்போ எதுக்காக நம்ம தீம் எல்லாம் என்னது, ஜாப் சீக்கர்ஸ்க்காக. தீம் போய் பாருங்க, விசிட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர், ஏஜ் 21 to 26, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட், இன்டர்வியூஸ், ஆன் ஜாப் ட்ரைனிங், என்விரான்மெண்ட், இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் ஃபீஸ் ஓகே எடுத்துக்கலாம், ஜாப் சீக்கர்ஸ் கேட்பாங்க. பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, ஏன்னா டாப் ஆஃப் த பிட் இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கோயம்புத்தூர் 93 வருது. ஓகேங்களா? ஸோ இது வேண்டாம், இதுலேயே நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா திடீர்னு ஒன்று வந்து காசு போயிடும், டக்குன்னு போயிடும். 93 2 தடவை போச்சுன்னா 300 ரூபா போயிடும், 150 ரூபா போயிடும். அதுக்கப்புறம் லீடு வரலைன்னா நம்மளுக்கு அந்த காசு போன மாதிரி இருக்கிறோம். இனிஷியலாக வேண்டாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூர், இது வேல்யூ இல்லை, இதை எடுத்துக்கோங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நம்மளுக்கு வேண்டியதில்லை, அது பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வேணும். இது வந்து பர்டிகுலர் கம்பெனி வச்சே கேட்குறாங்க, ஸோ இதுவும் நம்மளுக்கு வேண்டியதில்லை. அகாடமின்னு சர்ச் பண்ணுறவங்க இருப்பாங்க, எடுத்துக்குவோம். கிளாஸஸ்ன்னு தேடுறவங்க கொஞ்சம் கம்மியாக, ஏன்னா இது தமிழ்நாட்டில் யாரும் கிளாஸ்ன்னு தேட மாட்டாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ட்ரைனிங் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வருது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் மேலே போட்டோம். எஸ்சிஓ கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம். இருக்கும் இது வச்சுக்கலாம். எஸ்சிஓ ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் தேடுறாங்க, அதனால நம்ம வச்சுக்கோம். இப்போ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 5 6 8 எடுக்கணும். ஸோ 8 to 10 கீவேர்ட்ஸ் 8 எடுக்கணும். இல்லை இன்னும் 2 வேணும் அப்படின்னா வேற ஏதாவது எடுக்கிறதுனாலும் நம்ம எடுக்கலாம். கொஞ்சம் நல்ல கீவேர்டை பார்த்துட்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இதெல்லாம் சொல்லிட்டோம். கிளாஸஸ் ஒன்று வச்சுக்கலாம். பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அப்புறம் ஒரு பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ் போல்டு பண்ணல இங்கே டேரக்டாக. ஸோ இதுதான் கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்டு சர்ச் பண்ணால் நம்மளோட ஆடு வரணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஸோ இந்த கீவேர்டு எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா சர்ச் வால்யூம் பேஸ் பண்ணி எடுத்தோம். காம்படிஷனில் லோ அண்ட் மீடியம் 2 தான் இருக்கிறதுனால அது 2 வச்சு எடுக்கிறோம். டாப் ஆஃப் பேஜை ரொம்ப அதிகமாக போக வேண்டாம் அப்படிங்கிறது 3 பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஸோ கீவேர்டு செலெக்ஷன் இல்லை, அதில் இருந்து கொஞ்சம் ரிலேட்டட் சினானிம்ஸ் அந்த மாதிரி அதுவும் சேர்ந்து வரும். எக்ஸாக்டாக இது மட்டும்தான் வந்தால் வராது. இதை சுற்றி இருக்கிறத மீனிங் மாறாமல் எல்லாம் இருந்ததுன்னா அது வரும். அதனால தான் ட்ரைனிங் கோர்ஸ் மோஸ்ட்லி எடுக்க மாட்டோம், ஏன்னா ஒரே இதை தான் குறிக்குது அப்படின்னு எடுக்க மாட்டோம். இங்கே எடுத்துக்கோம். ஸோ சர்ச் வால்யூம் பேஸ் பண்ணி எடுக்கிறோம், காம்படிஷனை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். அடுத்தது டாப் ஆஃப் பேஜ் பிட், இதை 3 பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஸோ என்னென்ன கீவேர்டு அப்படின்னா நம்மளுக்கு இது எல்லாமே இது பண்ணிக்கிறோம். சதீஷ் ஆட்ல போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம். அதுல இருந்து 10 கீவேர்ட்ஸ் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணது இது. ஸோ
ஸோ இந்த கீவேர்டுக்கு ஆட் வரணும்னு நினைக்கிறோம். பட் இந்த கீவேர்டு மட்டும் இல்லாமல் வேற சில கீவேர்டுக்கு ஆட் வரும். அது வந்து நம்ம ஆட் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கோம் என்னென்ன இது ரிசல்ட்டில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ கீவேர்டு சூஸ் பண்ணிட்டோம், தீம் இதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம ஜாப் சீக்கருக்கு ஏற்ற மாதிரி இனி வந்து ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் எடுக்கணும். ஸோ நம்ம ஆடு கிரியேட் பண்ணுறப்ப நம்ம போயிடலாம். campaigns. So நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்ண போறோம். அன்னைக்கு பண்ணுமா கேம்பெயின்? ஸோ இதான் ads.google.com வந்ததுக்கப்புறம் இந்த டேஷ்போர்டு இருக்கு. டேஷ்போர்ட் நம்ம பின்னாடி பார்ப்போம். கேம்பெயின்ஸ் அப்படின்னு போயிட்டு கிரியேட் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல போயிட்டு கிரியேட் கேம்பெயின் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும். ஸோ இது எல்லாத்துக்குமே யூ ஹேவ் அ ChatGPT இருக்கு. இதுதான் கோல், இதுதான் தீம் அப்படின்னா இதுக்கு என்ன பெஸ்ட் அப்படிங்கிறது அதுவும் சொல்லும். ஸோ நம்ம இந்த இதெல்லாம் பார்த்தோம். சேல்ஸ், லீட்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு we are going for a leads. ஸோ இது வந்து அக்கௌண்ட் லெவல்லேருந்து கன்வர்ஷன் வரும். we can change later. அதாவது உங்களோட கோல், சப் கோல் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் சே பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸாக சர்ச் தான் நிறைய யூஸ் பண்ணுறதுனால சர்ச் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். எனக்கு வெப்சைட்டில் போயிட்டு லீட் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ எந்த டெஸ்டினேஷன் போகணும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து அது போகணும். ஸோ இந்த இதுக்கு வந்து நான் ஜஸ்ட் இந்த மெனு உங்களுக்கு தெரியறக்கா இதையும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். இந்தியா அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா ஐஎன்டி 3 லெட்டர் அடிக்கணும். ஸ்டோர் விசிட் வேணுமா? சரி, எல்லா இதையும் நம்ம உள்ள கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அப்புறம் அல்காரிதம் கன்ஃபியூஸ் ஆகும். நான் உங்களுக்கு மெனு காமிக்கிறதுக்காக எல்லாம் கொண்டு வரேன். இல்லாட்டி வெறும் இதுதான் உங்களுக்கு வேணும். ஏன்னா காலும் பண்ணணும், வெப்சைட்டுக்கும் போகணும், ஸ்டோர் விசிட் வரணுங்கிறப்ப இட் வில் கெட் கன்ஃபியூஸ். கூகுள் எதுக்கு ஆப்டிமைஸ் பண்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். வரும், அதான் வரும். நான் இப்போ சொல்ல வரும். அது நீங்க வந்து ஏதோ ஒண்ணா எடுத்துக்கிற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். லீட் ஃபார்ம் சப்மிஷன், மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் ஆப்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நான் இதில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஆப்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். கண்டினியூ. எம்எல் லீட் அந்த சர்ச் 2 March 2022 ஆட் கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல ஸோ நான் இதுல இருந்து அப்படியே எடுக்கிறேன். இந்த கேம்பெயின் தான் நமக்கு 27 February நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ அந்த விட்டதுல இருந்து அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்தோன்னே என்ன வரும்னு கேட்டீங்கன்னா அந்த லீடு நேம் நீங்கள் கொடுத்தோன்னே, சர்ச் கேம்பெயின் நேம் கொடுத்தோன்னே பிட்டிங் அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்கும். பிட்டிங் வந்து நார்மலாக கன்வர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது வெப்சைட் போய் ஒரு லீட் என்கொயரி ஃபார்ம், தேங்க்யூ பேஜ் நம்ம போச்சு அப்படின்னா அந்த பேஜ் வந்தால் தான் ஒரு கன்வர்ஷன் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ கன்வர்ஷன் கூகுளுக்கு எப்படி தெரியப்படுத்தணும்னா அடுத்து ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் அக்வசிஷன் எல்லா கஸ்டமர் அக்வயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் வேண்டாம் அப்படின்னா அது பண்ணணும். அப்படி வேண்டாம், கூகுளை பொறுத்தவரைக்கும் எல்லாமே பண்ண முடியும். நெட்ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச், பார்ட்னர், டிஸ்பிளே இது எல்லாமே எடுத்துட்டேன். சரி, நான் ஸ்பீடாக போயிடுறேன். இது ரெண்டும் வேண்டியதில்லை. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். W3 ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் காமிச்சேன். ஸோ டிஸ்பிளே, நெட்ஒர்க், இது வந்து தினமலர் மாதிரி சில சைட்ஸ்ல எல்லாம் டைப் போட்டு தான் இருக்கும். லொக்கேஷன் இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ தமிழ்நாடுன்னு போட்டுட்டு நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூடு சென்னை அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் அர்பன் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். லொக்கேஷன் ஆப்ஷன்ஸ், ப்ரெசன்ஸ் எப்போ வச்சுக்கோங்க. லாங்குவேஜஸ் ஆல் லாங்குவேஜ் வச்சுக்கோங்க. தனியாக பார்ப்போம். இதெல்லாம் பை டிஃபால்ட் செட்டிங் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்
இது வந்து ஏஐ பவர் இது அப்படிங்கிறதுனால நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் இல்லை, அதனால நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே வந்து ஏஐ சஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மேனுவலாக தான் நம்ம பழகிக்கணும். ஏஐக்கு போக வேண்டாம், ஸ்கிப். இப்போ இந்த இடத்துல தான் ஆட் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி கேம்பெயினுக்கு அப்போ ஆட் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஆட் குரூப் எதை போக் பண்ணுறோம்? டிஎம் ஜாப் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு தீமுக்காக நான் வச்சுக்கிறேன். கீவேர்ட்ஸ் வந்து இங்கே தான் நம்ம போடணும். நீங்கள் யூஆர்எல் என்டர் பண்ண வேண்டாம், நீங்கள் தனியாக கீவேர்ட்ஸ் எடுத்ததை இங்கே வந்து போடுங்க. இந்த ஏஐ மேக்ஸில் இப்போ வேண்டியது. இப்போ என்னன்னா ஃபைனல் யூஆர்எல் எங்கே இருக்குது? கீவேர்டு எல்லாம் கிளிக் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த இதுக்கு போகணும் அப்படிங்கிறது இந்த யூஆர்எல்லை நம்ம கொடுக்குறது. இப்போ பாருங்கள் எல்லாமே ஜீரோவில் இருக்குது. உங்களுக்கு ஆட் ஸ்ட்ரென்த்து ஹெட்லைன்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து நம்ம ஓரளவு ஃபுல் பார்க்கணும். ஸோ டிஸ்பிளே பாத் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் புரிகிற மாதிரி எழுதணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே பாத் வரும். ஃபைனல் பாத் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ஆட்ல டிஸ்பிளே பாத் தான். நீங்கள் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகும். இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வரும், இங்கே நான் கொடுத்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் எந்த நம்பர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் நான் நம்பர் ஒன்று ஆட் பண்ணேன். அப்படி இல்லைனாலும் இந்த இடத்துல போய் நியூ கால் சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பர் கால் வரும். நான் எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்தங்காட்டி உங்களுக்கு எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் இங்கே வந்துடும் ஆட்ல. அடுத்தது ஹெட்லைன்ஸ். 15 ஹெட்லைன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். சர்ச் ஆடை பொறுத்தவரை 15 ஹெட்லைன்ஸ். இந்த 15 ஹெட்லைன்ஸ் அப்புறம் 4 டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு ஹெட்லைன்ஸும் 30 கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் வர மாதிரி இருக்குங்க. ஸோ இதில் நீங்கள் கீவேர்ட் நீங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க போன ஸ்டெப்பு. ஸோ இங்கே போயிட்டு பேஸ்ட் ஆன் திஸ் கீவேர்ட்ஸ் கிவ் மீ 15 headlines for Google Ads less than 30 characters. நான் அட்டாச் பண்ணவே இல்லை. ஸோ ஹெட்லைன்ஸ் வந்து இங்கே கொடுக்குது. நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி, ஆனால் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கணும் கரெக்டான ஹெட்லைன்ஸாக என்ன அப்படிங்கிறது. நீங்கள் ஹெட்லைன்ஸ் 15 ஹெட்லைன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, மினிமம் 3 இருந்தாலே போதும். பட் என்ன அப்படின்னா நீங்கள் ஏஐ நல்லா நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஏஐ வந்து மாற்றி மாற்றி ஒரு வேல்யூ போட்டு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து அதிகமான கீவேர்ட்ஸை கொடுங்க. இந்த சிபிஇ எல்லாம் வேண்டாம், எல்லாரும் அப்படி விரும்ப மாட்டாங்க. ஸோ பட் ஆனால் இது கொடுத்துருக்காங்க, அதனால தான் நீங்கள் செக் பண்ணணும்னு நான் சொன்னது. இப்போதைக்கு நான் ஜஸ்ட் எடுத்து போடுறேங்க. ஆனால் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சிபிஇ இந்த மாதிரி வேர்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கும் நீங்கள் பாருங்கள், நிறைய ஆடை போய் பாருங்கள். நாம் அப்ளை பார்த்துருக்கீங்களா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னா யார் ஆடு கொடுக்குறாங்களோ அவங்க என்ன ஹெட்லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் ஹெட்லைன்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல் கோர்ஸ் ஒன்லி ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். இவங்களோட தீம் ஒன்லி ஃபார் ஒர்க்கிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டடி இன் பெர்லின், லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரம் பிகினர்ஸ் டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தீம் வந்து ஒரு ஹெட்லைன்ஸ் வந்து காப்பி பேஸ்டோடே பண்ணிட்டு வரணும். அடுத்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்ன? கீவேர்ட்ஸ் கிவ் மீ டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த கீவேர்டு எல்லாமே உங்களோட லேண்டிங் பேஜ்லேயும் இருக்கும். நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பேஜ்லேயும் இது மாதிரி இருக்கும். இங்கே சிபின்னு கொடுத்துட்டு அங்கே சிபி இல்லைனாலும் குவாலிட்டி ரேட்டிங் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால ஹெட்லைன்ஸ் 15 சென்ஸ்ல ஸோ ஆனால் அந்த பேஜில் வந்து ஒன்று தான் காட்டுவோம். அது இல்லை, அது ரொட்டேஷனில் வந்துட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மொபைல் வியூவில் ஒரு மாதிரி இருக்கும், டெஸ்க்டாப்பில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குறப்ப ஒரு ஹெட்லைன் வரும். அந்த கீவேர்டு சர்ச்சுக்கு தகுந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் அதே மாற்றிக்கும், 15ல் இருக்கிறதுக்கு சூஸ் பண்ணி மாற்றிக்கணும். ஸோ அதனால தான் அதிகமாக நம்ம கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 கொடுக்குதுங்க. நான் ஒன்று எடுத்து காப்பி பண்ணி போகிறோம். அந்த குவாலிட்டிங்கிறது முக்கியம். இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த ஹெட்லைன்ஸ், இந்த கீவேர்ட்ஸ், இது எல்லாமே லேண்டிங் பேஜில் இருக்கும். லேண்டிங் பேஜுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆடோட அந்த பொசிஷன் வந்து மாறும். முன்னாடியே நமக்கு வராது, அப்புறம் பின்னாடியே நம்ம போயிடும்.
ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது இமேஜஸ். இமேஜஸ் வந்து என்னன்னா சம்டைம்ஸ் சர்ச் ஆட்லேயும் கூட வரும், இமேஜஸ் வரும். ஸோ நீங்கள் ஜென்ரேட்டரில் போயிட்டு உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத கொடுக்கலாம். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கிரியேட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஏஐ கிரியேட் பண்ணி கொடுக்கும், அதுவே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நெட்டில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜை கிரியேட் பண்ணி நீங்கள் அப்லோடும் பண்ணலாம். ஸோ ஏஐ இமேஜஸ் வேண்டாம்னா அப்லோட் பண்ணலாம். சஜஸ்டட் அசட் லைப்ரரியில் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இமேஜஸ்லாம் இருக்குது. இப்போ இட் இஸ் கிரியேட்டிங் அன் இமேஜ். என்னென்ன தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். இந்த இமேஜ் எங்கே சார் ஆகும்? நம்ம அதை சில சமயம் சர்ச் ஆட்லேயே வந்து ரைட் சைடில் உங்களுக்கு வரும். இந்த ஆட் வர்றப்ப இந்த இடத்துல இந்த வருது. இப்போ இது ஆட் தானே, இல்லை ஆட்ல இங்கே ரைட் சைடில் இப்படி வரும். நம்ம காமிக்கிறது எல்லாமே அவன் முடிவு பண்ணிக்குவாங்க எப்போ காமிக்கணும் என்னன்ட்டு. இப்போ இதுதான் வந்து ஸ்டடிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்கு. நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இதில் ஏதாவது ஒரு காம்பினேஷன் அவன் போடுவோம், சேவ் பண்ணிக்குவாங்க இமேஜஸ். இதெல்லாம் தான் ஏஐயோட அட்வான்டேஜ். முதல்ல இதெல்லாம் நீங்கள் தனியாக கிரியேட் பண்ணி எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கணும், அதுவே தெரியுதாகும். பிஸ்னஸ் நேம் பெற்றுங்க, அது நீங்கள் உள்ள ஜிஎஸ்டி எல்லாம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது மாதிரி வரும். பிஸ்னஸ் லோகோ, ஆடோட கம்பெனியோட லோகோ. சைட்லிங்க் அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ ஆட் ஃபார்மேட்டு நம்ம இதை தான் சொல்கிறோம். சைட்லிங்க் வந்து கண்டிப்பாக தேவை. 4 சைட்லிங்க் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த சைட்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனும் மேண்டேட்ரி. ஃப்ரீ டெமோ ட்ரெயின் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும். ஏஐ நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுக்காதீங்க, ரியலாகவே ஏதாவது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பெஸ்ட் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் அந்த இது அப்ளை ஆகும். சேம் லிங்க் நீங்கள் திருப்பி எல்லா சைட்லையும் கொடுக்க முடியாது. ஒரு சைட்லைக்கு நீங்கள் கொடுக்கலாம். சைட்லிங்கோட அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் வேற லிங்க்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு இடத்துல தான் கொடுக்க முடியல. லேண்டிங் பேஜுக்கு என்ன கொடுக்குறீங்க அது ஒன்னோட ஸ்டாப். இந்த சைட்லிங்ஸில் போயிட்டு காஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் காஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. இப்போ நான் அதே லிங்க் நான் கொடுக்குறேன் பாருங்க. டூப்ளிகேட் சைட் லிங்க்ஸ் நாட் அலோவ். பைத்தான் லிங்க் வந்து சார் ஸோ ஒரு தடவை தான் அந்த லிங்க் நம்ம கொடுக்க முடியும். இங்கே வர வேற லிங்க் கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டேப் ஏதாவது இருந்துச்சுன்னு உங்களோட வெப்சைட்டில் நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் ஃபீஸ் தான் நம்ம பண்ணுறோம். இதை செலக்ட் பண்ணோம்னா ஹேஷ்டேக் பேக்கேஜஸ்னு வருது. இந்த லிங்க் எடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி சைட் லிங்க் இல்லைன்னாலும் எந்த லிங்காக இருந்தாலும் நீங்கள் ஹேஷ்டேக் நீங்களே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ நான் வேற ஒரு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த லிங்க் ஒர்க்காது. அதாவது யூஆர்எல்க்கு அப்புறம் ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஒரு ஹேஷ் போட்டு எது வேணாலும் லிங்க் கொடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து ரியலாக ஹேஷ்டேக்ல ஒவ்வொன்றுக்கு வந்திருக்கு ட்ரெயினர் அப்படின்னு. அடுத்து வந்து ட்ரெயினர் சைட் லிங்க் 3 வந்து ட்ரெயினர். சைட் லிங்காக நம்ம அப்படி கொடுத்துக்கலாம். ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த சைட் லிங்காகவே நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வேற இல்லை, ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட்லாம் செமசாமி வரும். ஹேஷ்டேக் கோடு கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட் அதே இதுக்கு தான் போகும், அதே பேஜுக்கு தான் போகும், மெயின் பேஜுக்கு தான் போகும். இப்போ ட்ரெயினர் அப்படிங்கிறது ஹேஷ்டேக் போட்டு நம்ம ட்ரெயினர் கொடுக்கணும். ஹேஷுக்கு அப்புறம் எது போட்டீங்கன்னாலும் இந்த பேஜுக்கு இந்த லிங்க்கு தான் போகும். ஸோ நான் 3 சைட் லிங்க் கிரியேட் பண்ணிட்டு இப்படிதான் வரும். ஃப்ரீ டெமோ, காஸ்ட், ட்ரெயினர் அப்படிங்கிற மாதிரி வரும். இது இருந்ததுனால தான் கிரியேட் ஆட் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நிறைய சைட் லிங்க் கிரியேட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 4 இருக்கும். அடுத்து வேற என்ன அசட் டைப்ஸ்லாம் ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, ப்ரைஸஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ப்ரொமோஷன்ஸ்னால் ஒரு ஆஃபர் மாதிரி, என்ன அக்கேஷனுக்காக, தீபாவளி அப்படின்னா டிஸ்கவுண்ட் கரன்சி ஐஎன்ஆர். இது ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டாக அப் டு யூவா அப்படிங்கிறது அப் டு 20% டிஸ்கவுண்ட், 25% அப்படின்னா இங்கே ப்ரிவியூவில் இப்படி வருது. இந்த மாதிரி ஆட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு.
கீழே வந்து சேவ் ஆப்ஷன் எந்த டேட்லேருந்து எந்த டேட் இருக்கு. ஐட்டம் வந்து டிஎம் கோர்ஸ் ஃபைனல் யுவர் இது கொடுத்தாங்க. ஸோ அந்த ஐட்டம் நேம் இங்கே வந்து டிஎம் கோர்ஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது மெசேஜுங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறாங்க. நீங்கள் இல்லாட்டி நியூ மெசேஜ்னு போயிட்டு செலக்ட் மெசேஜ் பிளாட்ஃபார்ம் வாட்ஸ்அப்பாக என்ன அப்படின்னு வாட்ஸ்அப் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த இது ஸ்டார்டிங் மெசேஜ் கேன் ஐ கெட் மோர் இன்ஃபோ அதெல்லாம் நான் நம்ம கொடுக்குறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருந்தோம் இந்த நம்பர் இப்படி தான் ஒரு கெட் இன்ஃபோ வாட்ஸ்அப். இதோட எடிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இந்த நம்பர் நம்ம கொடுத்துட்டோம். ஐ லைக் டு நோ மோர் அபவுட் கோர்சஸ் ஆஃபர். இந்த இடத்துல கால் டு ஆக்ஷன் கெட் இன்ஃபோ இந்த கிளிக் பண்ணாலும் கெட் இன்ஃபோங்கிற மாதிரி இருக்கும். அது கீழே வந்து சேட் வித் அவர் ஏஐ கவுன்சிலர் அப்படின்னு. ஸோ இது வந்து மெசேஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ லீட் ஃபார்ம் அதுவும் நம்ம அங்கே உள்ளே கொடுத்துருந்தோம். லீட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா ப்ரீ டிஃபைன் அதை கிளிக் பண்ணாங்கன்னா ஆடுக்குள்ளே போக மாட்டாங்க, லேண்டிங் பேஜுக்குள்ளே போக மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ டிஃபைன் வேல்யூ இருந்ததுன்னா வந்துடும். நம்மளோட ஹிஸ்ட்ரியில் குக்கீஸ் ஏதாவது ஸ்டோர் ஆகிடுதுன்னா இல்லை அப்படின்னா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து என்ன எடுத்து கொடுப்போம் அந்த லீட் ஃபார்ம் லேர்ன் மோர் அப்ளை நோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். கால் டு டிஸ்கிரிப்ஷன் அதே தான் லேர்ன் மோர். இது வந்து வெப் புக் யுவர் சென்ட் லீட்ஸ் ஃபார்ம் டைரக்ட்லி டு யுவர் சிடிஎம் ஆர் சிஆர்எம் நம்ம அனுப்புற மாதிரி பண்ணிக்கலாம். டோன்ட் ஹேவ் வெப் புக் இது வந்து என்ன கொஞ்சம் டெவலப்பர் ஓரியன்டாக ஒரு சிஆர்எம் வெப் புக் டெவலப்பருக்கு என்னென்ன சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வேண்டியதில்லை, நம்ம ஆட்லேயே உள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ அவங்களோட கஸ்டமரோட நேம் அண்ட் இமெயில் வந்து உங்களுக்கு வந்துடும். சப்மிஷன் மெசேஜ் என்ன நீங்கள் மெட்டா ஆட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயே இன்ஸ்டன்ட் ஃபார்ம்னு நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ சப்மிஷன் மெசேஜில் வந்து இந்த இடத்துல என்னென்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கிரியேட் யுவர் லீட் ஃபார்ம் வெல்கம் பிஸ்னஸ் நேம் ஆப்பிள் டிஸ்கிரிப்ஷன் கோர்ஸ் நேம் ஃபீல்டு வேணுமா நேம், ஃபோன் நம்பர் வேணுமா ஃபோன் நம்பர். இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆகிடும். லீட் ஃபார்ம் கம்பெனி நேம் உங்களுக்கு வேணுமா ஃபில் பண்ணுவோம். ஆப்ஷனல் போட்டிங்கன்னா வேணும்னா ஃபில் பண்ணுவாங்க, இல்லாட்டி விட்டுருவாங்க. அடுத்து ஆடியோ ஓவர் பர்டிகுலர் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அது இங்கே அது மாதிரி வேண்டியதில்லை. அந்த மாதிரி ப்ராடக்ட் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ப்ரைவசி பாலிசி ஓவரால் நீங்கள் கொடுத்துக்கணும். ஒவ்வொரு வெப்சைட்லையும் வச்சுருக்கோம், இல்லாட்டி ஹோம் பேஜ் லிங்க்கே கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ வில் பி சப்மிட் விசிட் த சைட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த யூஆர்எல் போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படிதான் இருக்கு. நேம் இமெயில் இது வாங்குகிறோம். சப்மிஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ வில் கான்டாக்ட் யூ. ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இருக்குதுன்னா இதுதான் லீட் ஃபார்ம். ஸோ அந்த ப்ரொமோஷனுக்கு ஒரு இது மாதிரி காமிச்சாங்க டேக் மாதிரி. லீட் ஃபார்முக்கு இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகி நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண மாதிரி. பட் இது யாருமே கொடுக்கறது இல்லைங்க. நீங்களே பார்த்துக்க மாட்டீங்க. இந்த ஆட்லையுமே இது அதிகமாக இருக்காது, 99% இருக்காது. ஏன்னா கூகுளுக்கு வந்து சர்ச் பண்ணுறவங்களே உள்ளே போய் என்னங்கிறத பார்க்கறதுக்கு விரும்புவாங்க. சும்மா இந்த ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு என்கொயரி பண்ணிட்டு போகிறதுக்கு பண்ண மாட்டாங்க. அதனால இது பெரிய இது கிடையாது. ஸோ அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே இப்போ ஆட் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆப் இருந்தால் ஆப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு அந்த மாதிரி ஆப். ஸோ சேவ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சேவ் பண்ணுறது. ஸோ பட்ஜெட் வந்து இப்போ சொல்லுது. ஸோ டெய்லி பட்ஜெட் ஆவரேஜ் டெய்லி பட்ஜெட் இவ்வளோ ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லுது. செட் கஸ்டம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுது. ஸோ இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனில் 500 மினிமம் வேணும். அப்போ தான் 1-2 லீடர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 500 போட்டோம்னா வீக்லி கன்வர்ஷன் எவ்வளோ நம்ம செலக்ட் பண்ண கீவேர்டுக்கு ஹெட்லைன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி 23 கன்வர்ஷன் வரும்னு சொல்கிறாங்க. 23னா 7 நாளைக்கு 23னா 3 கன்வர்ஷன் பர் டே 147 rupees காஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு. இதோட அதிகமாகவும் போகலாம் கம்மியாகவும் போகலாம். அதை ரன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இல்லை இந்த மாதிரி பட்ஜெட் அவன் ரெக்கமெண்ட் பண்ணுற பட்ஜெட் வச்சிங்கன்னா உண்மையாகவே நல்லா இருக்கும். 38 கன்வர்ஷன். ஆனால் காஸ்ட் ஒரு கன்வர்ஷன் அதிகமாக காமிக்கிறோம். பட் லீடு குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும்.
பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல சார் இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் உங்கள் ரெக்கமெண்ட் பட்ஜெட் இருக்குல்ல இதுக்கு பேமெண்ட் பண்ணிடணுமா அவங்க? இனிமேல் பண்ணணும், அடுத்து பப்ளிஷ் பண்ணுறப்ப பேமெண்ட் பண்ணணும். அதான் அப்போ அவங்க ரெக்கமெண்ட் ஆப்ஷன் சொல்லி நம்ம அந்த பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு அந்த வீக்கில் அதை விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ என்ன அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மறுபடியும் ஏதாவது ஆட்ல தான் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். நம்ம அவங்களுக்கு அந்த ரெக்கமெண்ட் அமௌண்ட் கொடுத்தாலும் நமக்கு அந்த வீக் கன்வர்ஷன் கம்மியாக தான் வந்திருக்கு. அதான் வந்திருக்குது அப்படின்னா நம்ம மறுபடியும் ஆடை ஒர்க் அவுட் பண்ணணும். திருப்பி ஏதாவது ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன், ஆடியன்ஸ் மாற்றுறது, இது மாதிரி நம்ம தான் பண்ணணும். அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த நம்ம கொடுத்த அமௌண்ட் அது போயிடும். அது டெய்லியும் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அவன் வந்து எல்லாமே எஸ்டிமேட்டட் தான். நம்ம கன்வர்ஷன் கண்டலாம் நம்ம தான் பார்த்து நம்ம தான் பார்க்கணும். இதெல்லாம் நல்லா மந்த்லி பட்ஜெட் பிளான் பண்ணால் மட்டும்தான் இதை கூகுள் அடிக்க போகணும். நம்ம கொஞ்சம் தான் இருக்கு, அதில் கொண்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்லாம் பார்த்தோன்னா வராது. நீங்கள் மினிமம் அதான் சொல்லுவோம், 15,000 ரூபா அப்படிங்கிறது டேக்ஸ் எல்லாம் போச்சுன்னா 20,000 ரூபா வந்துடும். 20,000 ரூபா நீங்கள் கூகுளுக்கு ஒதுக்கினா தான் கொஞ்சம் ரிசல்ட் பார்க்க முடியும். நம்ம 2 நாளைக்கு 1000 ரூபா ரீசார்ஜ் பண்ணுவோம், 500 ரூபா ரீசார்ஜ் பண்ணுவோம், 3 நாள் பணம் இருக்காது, ஐயோ லீடே வரலையே, வேஸ்ட்டாக போச்சு, வேண்டாம்னு வெளியில் வந்துடும். இதுதான் எல்லாரும் பண்ணுறது. கூகுளில் மட்டும் வந்தீங்கன்னா மந்த்லி பிளான் பண்ணிட்டு தான் வரும். இந்த மார்ச் மாதத்துக்குள்ள நான் ஒரு 30,000 40,000 செலவு பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வந்தீங்கன்னா மட்டும் வரும். பட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எந்த இதை போட்டிங்கனாலும் கூகுளாக இருக்கட்டும், மெட்டாவாக இருக்கட்டும், மந்த்லி பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா ROI எடுத்துடலாம், போட்ட காசுக்கு நம்ம எடுத்துடலாம். ஆனால் வீக்லிக்கெல்லாம் பிளான் பண்ணாதீங்க, லீட் பேஸில் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் போனீங்கன்னா பப்ளிஷ் அப்படிங்கிறது வரும். கண்ட்ரோல் நெக்ஸ்ட் நான் அவன் கொடுக்குற பட்ஜெட்டை சும்மா வச்சுருக்கேங்க. ஸோ வெரிஃபை கேட்குது, நான் பப்ளிஷும் பண்ணிடுறேன், அப்புறம் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக. நான் பப்ளிஷ் பண்ணி பாஸ் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட பில்லிங்கில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, அப்புறம் இது வாட்டி சம்மந்தம் இல்லாமல் ஓடிட்டுருக்கும். ஸோ அதனால் நான் பாஸ் பண்ணிடுறேன். நீங்களே ஆடு கிரியேட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு உடனே பப்ளிஷ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு ஆப்ஷன் தரேன். ஸோ எல்லாருமே நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ரிப்போர்ட் பேராமீட்டர்ஸ் பார்ப்போம் எப்படின்ட்டு. பட் இப்போ நான் சொல்கிறதுல ஆட் வந்து இது பண்ணுற மாதிரி இருப்பாங்க. நான் இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், நீங்களும் ஒரு ஆட் வந்து கிரியேட் பண்ணுங்க. பட் நீங்கள் ஆடு கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம எப்படி போட்டோமோ இதுதான் கோல், இதுதான் இது பண்ணுங்க. அதை தான் நான் வெரிஃபை பண்ணுவேன்.
இப்போ நம்ம கிரியேட் பண்ணது கோல் எழுதுனா நான் அதுபடி பண்ணல, ஏன்னா ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு நான் பண்ணது. பட் நீங்கள் பண்ணுறப்போ அந்த கோல் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். எல்லாரும் உங்களோட இமெயில் ஐடி போடுங்க. நான் இப்போ ஆக்சஸ் கொடுத்துட்றேன். கூகுள் ஆட்ஸோட ஆக்சஸ் நான் கொடுத்துட்றேன்.